எங்கு போனாலும் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் சொல்றாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. அண்ணன் நான் எவ்வளவோ சொன்னேன், அண்ணன் நம்ம கூட்டணி அமைப்போம், 3வது முறையாக அதிமுக ஆட்சி அமைக்கும், ஹாட்ரிக் வெற்றி நீங்கள் பெற்று நீங்கள் முதல்வராக நிச்சயமாக ஆட்சியை தொடரலாம் என்று நான் சொன்னேன். இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் எத்தனையோ பேர் வழக்குகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 3வது முறையாக வெற்றி பெற்றிருந்தால் இது ஒரு சரித்திர சாதனையாக இருந்திருக்கும். ஒன்னும் பரவாயில்ல, 2021 வர வேண்டிய வெற்றி 2026 அது ஒரு சரித்திர வெற்றியாக அமையும் என்பது யாருக்கும் மாற்று கருத்து வேணாம். தைரியமாக இருங்க. அண்ணன் தான் சொன்னேன், அதிமுக ஆபீஸ் போய் கையெழுத்து போடும் வரை பிஜேபி எவ்வளவோ நிர்பந்தம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக அம்மா மாதிரி அதிமுகவுடன் தான் இதில் கிடையாது என்று உறுதியாக எத்தனையோ நிர்பந்தங்கள் உங்ககிட்ட சொல்றது என்ன, எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க, பயமுறுத்துறாங்க. எத்தனை சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதையெல்லாம் கண்டு பயப்படுவது கேப்டனும் இல்லை. அதனால இன்னைக்கு ஆளும் பிஜேபிக்கும் இங்க ஆட்சி செய்யும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் இன்னைக்கு நல்ல விஷயம், நம்ம கையெழுத்து கும்பிடணும். ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு பாமகவும் நம்ம கூட இல்ல, பிஜேபியும் நம்ம கூட இல்ல. இது ஒரு ராசியான கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி, தமிழகமே போற்றக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பாமக இருந்தால் சிறுபான்மையர் ஓட்டு விழுகாது. இன்னைக்கு பிஜேபி இருந்தால் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை ஓட்டு விழுகாது. கடவுள் புண்ணியத்துல புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் அவங்களாவே தானா வெளியே போயிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், அதிமுக தேமுதிக என்றைக்குமே ராசியா